வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மகளிருக்கு அதிகாரமளித்தல் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 18,300 கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். 10வது ஐசிசி T20 ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகளிருக்கு அதிகாரமளித்தல் என்ற பாலின சமத்துவத்தை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக கொண்டாட கடந்த 1977ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இன்று கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பெண்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள மகளிர் தின வாழ்த்து செய்தியில், மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மகளிருக்கு அதிகாரமளித்தல் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா புதுடெல்லியில் பெண்களுக்கான இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அவர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், கிராம பஞ்சாயத்துகள் முதல் நாடாளுமன்றம் வரை பெண்களின் சிறந்த நிர்வாகத்தின் மூலம் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அறிவியல், பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாடு, சமூகம் மற்றும் குடும்பத்தை காப்பதில் பெண்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்கள். பெண்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் ஆதரவு வழங்கப்பட்டால் அவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய திருமதி முர்மு, தொழில் முனைவோர், பெரும் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னிலை வகித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். மேலும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும் பணியாளர்களில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முத்ரா யோஜனா, விஷன் சக்தி மற்றும் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவோ உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வழிவகுத்துள்ளதாகவும் திருமதி முர்மு கூறினார். கல்வியில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும், பள்ளி கல்வியில் பாலின சமத்துவத்தை நாடு அடைந்துள்ளதாகவும், விளையாட்டுத் துறைகளிலும் மாணவிகள் மிகச் சிறப்பாக செயல்படுவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச மகளிர் தினம் பெண்களின் உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு மற்றும் சாதனைகளை கொண்டாடுவதாகவும், தேசத்தை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் பெண்கள் முன்னணியில் இருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திரிபுராவில் உள்ள பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். பட்டமளிப்பு விழாவின் போது 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான முனைவர் பட்டங்களை அவர் வழங்கினார். இவ்விழாவில் கலந்து கொண்ட அம்மாநில ஆளுநர் திரு இந்திரசேன ரெட்டி நல்லு கூறுகையில், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மாறுவதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் என தெரிவித்தார். மேலும் இன்றைய மாணவர்கள் வளர்ந்த இந்தியாவின் எதிர்கால தலைவர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா விழாவின் போது குறிப்பிட்டார். திரிபுரா பல்கலைக்கழகம் ஓர் அறிவுசார் பல்கலைக்கழகம் என்றும் மாநிலத்தின் மனிதவள மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். முன்னதாக திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று காலை உதய்பூரில் உள்ள புனித திரிபுர சுந்தரி கோவிலில் பிரார்த்தனை செய்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று பங்கேற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என்றும் இதுகுறித்து அம்மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது.
மேற்கு வங்க மாநில அரசு குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாதது கண்டனத்திற்கு உரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நிகழ்ச்சி தொடர்பாக மேற்கு வங்க அரசின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் மொத்தம் 33,500 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திட்டங்கள் குறித்து மேலும் சில தகவல்கள். டெல்லியில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 18,300 கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். 5ஆம் கட்ட விரிவாக்கத்தின் கீழ் 16 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள 3 புதிய வழித்தடங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த வழித்தடங்கள் தேசிய தலைநகரின் பல முக்கிய இடங்களுக்கு நேரடி இணைப்பை வழங்கும். நொய்டா, தெற்கு டெல்லி மற்றும் விமான நிலையத்திற்கு செல்லும் மக்களுக்கும் இணைப்பை மேம்படுத்தும். மேலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான பொது குடியிருப்பு விடுதி மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 15,200 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிட திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். முன்னதாக பிரதமர் புதுடெல்லியில் சரோஜினி நகரில் உள்ள பொது குடியிருப்புகளுக்கான திறவுகோலையும் பெண் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் மகளிர் ஷ்ரம்ஜீவி தொழிலாளர்களுடன் திரு மோடி உரையாடினார். மெட்ரோ ரயில் டெல்லியின் உயிர் நாடியாக மாறியுள்ளது என்றும் பயணிகளின் பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும் என்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறினார். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையில் கடந்த 11 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விரிவான வளர்ச்சியின் மூலம் அமெரிக்கா மற்றும் சீனாவை அடுத்து மெட்ரோ ரயில் சேவைகள் இந்தியா உலகின் 3வது நாடாக மாறியுள்ளது என்றும் திரு மனோகர் லால் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா மற்றும் இலங்கையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய 10வது ICC T20 ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்றிரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் தொடங்குகிறது. 3வது முறையாக உலகக்கோப்பையை வெல்ல இந்தியாவும் முதல் முறையாக வெல்லும் கனவோடு நியூசிலாந்தும் களம் இறங்க உள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் உலகக்கோப்பையை வென்றது. 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மா தலைமையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி 2வது உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மாஹேயில் மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், டிஜிட்டல் அறிவு அவசியமான தற்போதைய காலத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகள் அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று கூறினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாஹேயில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு திட்டங்களை திரு கைலாஷ்நாதன் பட்டியலிட்டார். இந்நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான விருதுகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத், மண்டல நிர்வாகி திரு அங்கித் குமார், தலைமை கல்வி அதிகாரி திருமதி தனுஜா உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் 250 இடங்களில் அஸ்மிதா மகளிர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றன. அந்த வகையில் ஏனாம் GMC பாலயோகி மைதானத்தில் அஸ்மிதா லீக் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 80 மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மிஷன் சக்தி ஒருங்கிணைப்பாளர் ரிப்கா ரோஸ்லின் பரிசுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மகளிரின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வரும் 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டெல்லியில் போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் 18,300 கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார்.
10வது ஐசிசி T20 ஆடவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.